afternoon to all. My name is S. Varsha. I am studying in 8th standard. My school name is Medona Metric Higher Secondary School, Jiyanagar, Madurai. And I am also a student of Junior IAS Academy. இன்னைக்கு நான் எங்கள் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியோட எஜுகேஷ்னல் சிஸ்டம், எஜுகேஷ்னல் முறையை பற்றி உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் இன் இந்தியா, அதாவது நாங்கள் கொடுக்குற மெத்தட்ஸ், எஜுகேஷ்னல் சிஸ்டத்தில் நாங்கள் கொடுக்குற மெத்தட்ஸ் எல்லாமே இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட், அதாவது முதலாக கொடுக்குறோம். அதுவும் அது சிறந்ததாக இருக்கும், அதாவது பெஸ்ட்டாக இருக்கும். இந்தியாவிலேயே முதலாக ஒரு சிறந்த கல்வி முறையை ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி வழங்கிட்டு வருது. இவங்க, அதாவது ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி சயின்டிஃபிக்கலி பிரசன்ட் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். அதாவது நாங்கள் கொடுக்குற மெத்தட்ஸ், எஜுகேஷ்னல் சிஸ்டத்தில் நாங்கள் கொடுக்குற மெத்தட்ஸ் எல்லாமே சயின்டிஃபிக்காக, அதாவது அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடியது. இது முதன்மையானவர்களையும் முதன்மையானவர்களாக அல்லது சிறந்தவர்களையும் சிறந்தவர்களாக மாற்றக்கூடிய ஒரு கல்வி முறை. இது இனோவேட்டிவ் அண்ட் இன்ஸ்பிரேட்டிங் எஜுகேஷனல் சிஸ்டம். அதாவது இனோவேட்டிவ் அப்படின்னா புதுமையான எஜுகேஷனல் சிஸ்டம், அண்ட் இன்ஸ்பிரேட்டிங் ஒருத்தவங்க செய்கிறத பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு தானாகவே தூண்டப்படக்கூடிய ஒரு எஜுகேஷனல் சிஸ்டமாக இது இருக்கு. இப்போ நாங்கள் இதில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஜிட்டல் எஜுகேஷன், அதாவது உலகத்தரமான ஒரு இணையதள வழியாக கற்றுக்கிற ஒரு டிஜிட்டல் எஜுகேஷன் தான் இது. இதில் நாங்கள் யூடியூப் அல்லது கூகுள் இந்த மாதிரி டிஜிட்டல் லேர்னிங்காக நாங்கள் இந்த யூடியூப், கூகுள் இது மூலியமாக நாங்கள் எங்கள் பாடத்தை செல்ஃப் லேர்னிங் முறையில் கற்றுக்குறோம். இது என்னென்ன அப்படின்றத நான் விளக்குறேன். இப்போ நாங்கள் கொடுக்குற இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் அபவ் தி ஃபின்லாண்ட் எஜுகேஷன் அப்படின்னு நாங்கள் நிச்சயமாக சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஃபின்லாண்டு தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. எஜுகேஷன் கொடுக்குறதுல வேர்ல்டுலேயே நம்பர் 1 பொசிஷனில் ஃபின்லாண்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அதையும் விட நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபின்லாண்டில் ஸ்கூலிங்கில் 4 hours மட்டும்தான் பீரியட்ஸ் நடக்கும். 4 பீரியட் தான் நடக்கும். அந்த 4 பீரியட்லேயும் 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறமா 15 minutes பிரேக், அடுத்த 1 hour, அடுத்த 15 minutes பிரேக். அதாவது 4 ஹார்ஸில் 1 hour கேப்பில் 15 minutes பிரேக் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியட் என்ன சப்ஜெக்டோ அதுக்கடுத்து அப்படியே பெல்ல அடித்த உடனே அடுத்த சப்ஜெக்டுக்கு மாறும்போது நம்ம பிரெயின் ரிலாக்ஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு பீரியட்லேருந்து செகண்ட் பீரியட் வரும்போது அது கொஞ்சம் பிரெயின் ரிலாக்ஸ் ஆகாமல் குழப்ப ஆரம்பிக்கும், நம்மளுக்கு டயர்ட் ஆகும். அதனால அந்த 15 minutesல ஸ்டூடெண்ட்ஸோட பிரெயினை ரிலாக்ஸ் பண்ணி அதை ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு அடுத்த பீரியடு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த 15 minutes பிரேக் ஃபின்லாண்டில் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம், ஃபின்லாண்டை விட பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம். எப்படின்னா இங்கே இந்தியாவில் 8 hours ஆகுது ஸ்கூலிங் இருக்கும். அந்த 8 hoursலையும் 45 minutes ஒரு பீரியட்னா அந்த 45 minutesமே, அந்த 8 hourமே எங்கள் பிரெயினை நாங்கள் ரிலாக்ஸாக வச்சுப்போம். அவங்க அந்த 15 minutes டைம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த 1 hour கவனிக்கிறாங்க, 15 minutes டைம் கொடுத்துட்டு அடுத்த 1 hour திரும்பி கவனிக்கிறாங்க இல்லையா. நாங்கள் அந்த 8 hoursமே எங்கள் பிரெயினை ரிலாக்ஸ் ஆகும், டென்ஷன் இல்லாமையும் டீச்சர் என்னென்னலாம் நடத்துகிறாங்களோ அது ஒரு ஜெராக்ஸ்னால் எப்படி இருக்கும், அவங்க நடத்துகிறது அப்படியே வரும் இல்லையா, அந்த மாதிரி எங்கள் பிரெயினில் 100% நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் நாங்கள் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி கொடுக்குறோம். இதனால தான் ஃபின்லாண்டை விட நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறோன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன். இது நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, 8 ஹார்ஸ்மே நாங்கள் கவனிப்போம் அப்படின்னு. அந்த 100% கவனிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னா கவனமே தியானம், அதாவது அட்டென்ஷன் இஸ் மெடிடேஷன் இன் கிளாஸ் ரூம். இது மூலியமா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து சிட் ஸ்ட்ரைட் அண்ட் சி ஐ டு ஐ அப்படின்ற மெத்தட் மூலியமா டீச்சரை மட்டுமே அந்த 45 minutesம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறது, அவங்களோட பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்
இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து 100% எங்கள் பிரெயினில் ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் இந்த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி வந்து என்னென்னலாம் மெத்தட்ஸ் கொடுக்குறாங்களோ எல்லாத்துலேயுமே முக்கியமாக இருக்கிறது இந்த 1 to 1. முக்கியமாக இருக்கிறது 1 to 1. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு மாணவர்களும் வந்து யூனிக், தனித்தனி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்களும் 1 to 1 முறையில் ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக பிரித்து, அதுவும் எது படினா டிஎன்ஏ படி, அவங்களோட டிஎன்ஏ, அவங்களோட ஆற்றல், மரபணு திறன் படி நாங்கள் வந்து சயின்டிஃபிக்கலாக போய் ஒவ்வொரு சில்ட்ரனையும் பிரித்து, ஒவ்வொரு சில்ட்ரனும் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்து இப்போ ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு எதை கொடுக்கணும், எந்த மெத்தட் கொடுத்தா அவங்க அந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போவாங்க அப்படின்னு நாங்கள் எல்லாமே 1 to 1 பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இதில் ஆன்லைன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மூலயமா நாங்கள் ஃபோன்லேயே வந்து கனெக்ட் ஆகி நாங்கள் அந்த 7:30 to 8:30 கிளாஸ் எங்களுக்கு நடக்கும். அதில் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கோன்றதை ஷேர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து 24 hours, அதாவது ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர் அகஸ்திய பாரதி சார்கிட்ட நாங்கள் டைரக்டாக வந்து 24 hours-மே நாங்கள் வந்து 24 hours-ம் நாங்கள் எப்பயுமே வந்து நாங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்போம், கான்டாக்ட்லேயே இருப்போம். அதுவும் வந்து ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் எடுக்கலைன்னா வாய்ஸ் மெசேஜ் மூலமா 24 hours-ம் நாங்கள் கனெக்ஷன்லேயே இருப்போம். நெக்ஸ்ட் வந்து பிரெயின் ப்ளூசம் ஆக்டிவிட்டீஸ் பை வயரிங் அண்ட் ஸ்மார்ட் ஃபயரிங் த பிரெயின். அதாவது என்னன்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலியமா பிரெயின் வந்து ரிலாக்ஸாக எப்பயுமே இருக்கும். இப்போ நம்ம வந்து கிளாஸ் 45 minutes கவனிக்கிறோம். நாங்கள் எங்கள் சார் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கவனிக்கும் போது எங்களுக்கு ஏதோ வந்து டிஸ்டர்ப் ஆகுது, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாங்கள் போய் விளையாண்டுட்டு வரலாமா அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே போய் நாங்கள் அதை பண்ணிடுவோம். விளையாண்டுட்டு திரும்பி அதே எனர்ஜியோட நாங்கள் திரும்பி வந்து எங்கள் கிளாஸில் உட்காருவோம். ஏன் அப்படின்னா, பிரெயின் வந்து திரும்பி அந்த எனர்ஜியை இழக்கக்கூடாது. நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ரொம்ப கம்பல் பண்ணி நம்மளை செய்ய வச்சாங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு அது வந்து பிரெயினில் நிற்காது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்றனால பிரெயின் தோணுச்சா போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு திரும்பி வந்து இங்கே உட்காந்தோம் அப்படின்னா 24 hours-ம் பிரெயின் வந்து எனர்ஜியோடையே இருக்கும். அதனால அப்போ அவங்களுக்கு தோன்றப்ப இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து அவங்க பிரெயினை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்குறோம். இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் வந்து 100% கேரண்டி கொடுப்போம். அந்த ஸ்டூடெண்ட் சேர்றதுக்கு முன்னாடி அவங்க டிஎன்ஏவோ அவங்களோட பொட்டென்ஷியல் எவ்வளோ இருந்துச்சோ அதை விட கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 100% நாங்கள் கேரண்டி கொடுப்போம். இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் கொடுக்கும்போது ஒரு சில்ட்ரனுக்கு அவனோட ஆற்றலை விட அதிகமான ஆற்றல் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கேரண்டி கொடுப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா, நாங்கள் பண்ணுறது எல்லாம் இந்த 100% நாங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் லேர்னிங் எஜுகேஷன் தான். அதாவது எந்த விதமான டீச்சரோ எந்த விதமான டியூஷன் எதுவுமே இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் நாங்களே வீட்டில் உட்காந்து செல்ஃப் லேர்னிங் முறையில் கூகுள் மூலியமாக, நான் சொன்னேன் இல்லையா, டிஜிட்டல் எஜுகேஷன், அதாவது கூகுள், யூடியூப் மூலியமா எங்களுக்கு எந்த டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணிப்போம். எந்த லெசன் எங்களுக்கு புரியணுமோ யூடியூப்ல போய் சேனல்ஸ் போட்டு வெரைட்டி ஆஃப் சேனல்ஸ் வரும். அதில் எங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன சேனல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கிளியர் பண்ணிப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் லேர்னிங் எஜுகேஷன். பட் வந்து டீச்சர் இருக்க மாட்டாங்களா, ஸ்கூல் தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸ்கூலில் டீச்சர் நடத்துகிற பாடங்களை அன்னைக்கு ஃபுல்லாக அந்த 45 minutesனால் ஃபுல்லாக கவனிச்சுட்டு வீட்டில் போய் செல்ஃப் லேர்னிங் முறையில் நாங்கள் வந்து கூகுள், யூடியூப் மூலியமாலாம் படிச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் படிக்கிற எல்லாமே டென்ஷன் ஃப்ரீ எஜுகேஷன், 100% டென்ஷன் ஃப்ரீ எஜுகேஷன். இப்போ நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும், 45 minutesமே கவனிப்போம், அப்போ டென்ஷன் வராதான்னு கேட்பீங்க. அப்போ என்ன ஆகும், எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு திரும்பி வந்தோம்னா அங்கே டென்ஷன் வராது. யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க, செல்ஃப் லேர்னிங் எஜுகேஷன்றனால நாங்களே படிச்சுப்போம். யூடியூப் பார்க்கும் போது டென்ஷன் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் எங்களுக்கு 5 minutes பார்க்கணுமா பார்த்துட்டு வச்சுருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த 5 minutes பார்ப்போம். அப்போ எந்த இடத்துலையுமே வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் டென்ஷன் வரவே வராது. எங்கள் பிரெயின் வந்து ரிலாக்ஸாகவே இருக்கும். இது மூலயமா இன்னொன்று என்னென்னா, இது வந்து நிறையா ஸ்கூல்ஸில் எந்த ஸ்கூல்லையுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. என்னென்னா,
பேரண்ட்ஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்குமா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலையில் பேரண்ட் போய் ஸ்கூலில் விடுவாங்க, ஈவினிங் தான் வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு இடையில பேரண்ட்க்கும் ஸ்டூடெண்ட்க்கும் எந்த விதமான கான்டாக்டும் இருக்காது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் பக்கத்துலேயே இருந்து பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, எப்படி இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்றத பக்கத்தில் இருந்தே பார்க்கலாம். இன்னும் என்னன்னா, எப்போ தோணுதோ பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்கிட்டையோ அல்லது டீச்சர்கிட்டையோ இன்ட்ராக்ட் பண்ணி என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம். அவங்க டவுட்டை வந்து அங்கேயே கிளியர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக வச்சுப்போம். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்களோ அது பேரண்ட்ஸ்க்கு தெரியணும் அப்படின்னு. பட் இது வந்து நிறைய ஸ்கூல்ஸில் நடக்க முடியாது. இது மூலயமா நாங்கள் ஒவ்வொரு மெத்தடாக கொடுக்க அந்த ஸ்டூடெண்ட்டோட ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ், டிஎன்ஏ, அதாவது மரபணு திறன், அது வந்து இருந்த ஸ்டேஜை விட்டு இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், எவால்யூட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா அந்த ஸ்டூடெண்ட்டோட ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ், அதாவது டிஎன்ஏ வந்து இம்ப்ரூவ் ஆகும். அவங்க படிக்கிற அந்த மெத்தட் இம்ப்ரூவ் ஆகும். இது மூலயமா அவங்க என்னென்னலாம் படிக்கிறாங்களோ அது எல்லாமே எவர்டம் மெமரியாக பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகும். எவர்டம் மெமரினா என்ன அப்படின்னா, அது வந்து வாழ்நாள் முழுக்க மறக்கவே மறக்காது. ஜெராக்ஸ் எடுத்து நம்ம ஒரு ஃபைலில் வச்சுட்டோம்னா எப்போ பார்த்தாலும் அது இருக்கும் இல்லையா, அது வந்து எந்த விதமான டேமேஜும் ஆயிருக்காது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க படிக்கிற பாடத்தை எந்த விதமான டென்ஷன், ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் படித்து அவங்க வந்து அதை 100% பிரெயினில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இது மூலயமா என்ன யூஸ் அப்படின்னா, அவங்க வந்து எதிர்காலத்தில் வந்து ஐஏஎஸ், நீட்டு, ஜேஇஇ இந்த மாதிரி சில காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போய் எழுதலாம். அங்கெல்லாம் என்ன ஆகும், 6th to 12th உள்ள சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், நீட்டுக்கெலாம் ரொம்ப முக்கியம். அப்போது ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அடுத்து போய் உட்காந்து குரூப் ஸ்டடி போட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிறதுக்கு படிக்கும்போதே இந்த மாதிரி படிக்கிறதுனால எவர்டம் மெமரியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கும் வாங்கலாம். இதில் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியில் உள்ள எஜுகேஷனல் சிஸ்டம் கொடுத்துட்டு வரோம்.